ஹே கைஸ், வெல்கம் டு பியூட்டி சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஊர்ல என்னென்னலாம் நடந்திருக்குன்ற அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இருக்கிறதுலே முக்கியமான அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அக்டோபர் 17ஆம் தேதி வந்து கரூருக்கு சென்று அங்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத வீடியோ லாஸ்ட்ல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்த அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரூரோட விஷயத்த பத்தி நேத்து வந்து உச்சநீதிமன்றத்துல விசாரணை நடத்துனாங்க. ஸோ அதுல கோர்ட் சைட்ல இருந்து என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அண்ட் டிவிகே சைட்ல இருந்து என்னென்ன கோரிக்கைகள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலா இந்த விஷயத்துல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் கோர்ட்ல விசாரிக்கும் பொழுது உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தார்களே வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, போலீஸ் மேல மக்களுக்கும் சரி, உயிரிழந்த குடும்பங்களுக்கும் சரி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி தெரியுது. உயிரிழந்த குடும்பத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்துல நடந்த கூட்டத்தப்போ எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம அமைதியா இருந்தப்போ எதுக்காக போலீசார் வந்து தடியடி நடத்துனாங்க. ஸோ அவங்க தடியடி நடத்துனதுனால தான் அங்க எல்லாருமே ஒரு கலவரமா மாறி நிறைய பேர் ஓட ஆரம்பிச்சு கீழே விழுந்து நிறைய பேர் உயிரிழந்தாங்க. ஸோ இது போலீஸ் மேலேயும் தப்பு இருக்கு, எதுக்காக அந்த தடியடியை நடத்துனாங்கன்னு சொல்லி உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு வேலிடான பாயிண்ட். எதுக்காக போலீஸ் தடியடி நடத்துனாங்கன்னு சொல்லி இன்னி வரைக்குமே நியூஸ் வெளியே வரல. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேஸை வந்து மதுரையில் இருக்கிற உச்சநீதிமன்றம் தான் விசாரிச்சுட்டு இருக்குன்னு தெரியும். ஆனா இப்போ புதுசா சென்னை நீதிமன்றமும் விசாரிச்சு அவங்க ஒரு ரிசல்ட்டை கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால மதுரை உச்சநீதிமன்றம் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த கூட்ட நெரிசல் வழக்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு விசாரிக்க கொடுத்தீங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்ட கேட்டிருக்காங்க. எதுக்காக கோர்ட் இந்த கேள்விய கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னை உச்சநீதிமன்றம் வந்து எஸ்ஐடி விசாரணை பண்ண சொல்லி உத்தரவிட்டிருக்கு. ஆல்ரெடி பாஜக சைட்ல இருந்தும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அண்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் ரிட்டயர் ஆன நீதிபதிய வச்சு விசாரணை நடந்துட்டு தான் இருக்கு. அண்ட் போலீஸ் சைட்ல இருந்தும் விசாரணை நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எதுக்காக இத சென்னைக்கு கொண்டு போய் அவங்க எஸ்ஐடின்னு ஒரு குழுவ போட்டு எதுக்காக விசாரிக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்துல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேஸ வந்து போலீஸ் கிரிமினல் கேஸா வழக்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ பிரச்சார கூட்ட நெரிசல் வழக்க எப்படி நீங்க கிரிமினல் கேஸா போடுவீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கவர்மெண்டோடைய சிஸ்டம்லயே ஒரு மிகப்பெரிய குழப்பம் நடந்திருக்கு. ஆல்ரெடி கரூர்ல இருக்கிற குழப்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி குழுக்கள் எல்லாம் ஏற்படுத்துறோம். ஆனா உச்சநீதிமன்றத்துக்குள்ளேயே இப்போ ஒரு குழப்பம் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா மதுரை உச்ச நீதிமன்றத்துல இருந்து ஒரு ரிசல்ட்டும், சென்னை உச்ச நீதிமன்றத்துல இருந்து ஒரு ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஸோ எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி மதுரை உச்ச நீதிமன்றத்துல இருந்து கேள்வியே எழுப்பியிருக்காங்க. ஸோ இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 41 பேர் உயிரிழந்ததுனால தான் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இதுல தலையிட்டுச்சுன்னு சொல்லி பதில சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, இப்போ விசாரிக்கிற போலீஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு போலீஸு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேஸ எதுக்காக சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லியும் ஒரு கேள்விய வச்சிருக்காங்க. தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தாமதமா வந்ததுனால தான் இந்த அசம்பாவிதங்களுக்கெல்லாம் காரணம்னு சொல்லியிருக்காங்க. 12 மணிக்கு வரதா அறிவிச்சுட்டு 7 மணிக்கு வந்ததுனால தான் இவ்ளோ பிரச்சனையும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தாவேகா சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரூர்ல இருந்து விஜய் தப்பிச்சுலாம் ஓடல. காவல்துறை வந்து கட்டாயப்படுத்தினதுனால தான் அந்த கரூர் மாவட்டத்த விட்டு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மாநில அதிகாரிகள் மட்டுமே வைத்து எஸ்ஐடி அமைத்துள்ளனர். இந்த எஸ்ஐடி குழு வந்து அமைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த எஸ்ஐடி குழுல எதுக்காக மாநில அதிகாரிகள் மட்டும் வச்சு இந்த விசாரணைய நடத்துறீங்கன்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஐடி குழு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா, இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு போலீஸ மட்டும் வச்சு விசாரிக்கப்படுற ஒரு இது. ஸோ அதனால இந்த குழு விசாரிக்கிறதுல உண்மை வெளிய வரும்னு சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னு சொல்லியிருக்காங்க. தாவேகாவுடைய நிர்வாகிகளுக்கு போலீஸ் வந்து அனுமதி குடுக்கல. ஸோ அதனால தான் தாவேகா நிர்வாகிகள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள பார்க்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி கோர்ட்ல கேஸ் நடந்தப்போ, கோர்ட் சைட்ல இருந்து விஜய்க்கு நெறைய கேள்விகள எழுப்பியிருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து தலைமை பண்பு இல்ல. ஸோ இப்படிலாம் வந்து கேள்வி எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு எதிரா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதிர் மனுதாரர் இல்லாம, அவர்கிட்ட விளக்கம் கேட்காம, எப்படி நீங்க கோர்ட்ல இல்லாத ஒருத்தர பத்தி உயர்நீதிமன்றம் அவதூறா கருத்துக்கள சொல்லலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டாவே நான் பார்க்குறேன். ஸோ இந்த கேஸ வந்து சிபிஐக்கு மாற்ற சொல்லி கேட்டப்போ, கோர்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சிறந்த காவலாளர்கள வச்சு தான் நாங்க இத விசாரிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ நாம இந்த கேஸ சிபிஐக்கு மாற்றுனோம் அப்டின்னா, மக்களுக்கு போலீஸ் மேல இருக்கிற நம்பிக்கை வந்து போயிடும்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணைய மறுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி தாவேகா சைட்ல இருந்து வச்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திடீர்னு எப்படி அந்த சின்ன ஹாஸ்பிட்டல்ல அத்தன மருத்துவர்கள் வந்து உடனே பிரேத பரிசோதனை செய்து, எப்படி காலையில 4 மணிக்கெல்லாம் அந்த உடல எரிக்கிறதுக்காக கொடுத்தீங்கன்னு சொல்லி கேள்விய எழுப்பியிருக்காங்க. அதுக்கு எதிர் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வந்து எங்களுக்கு பாடி வேணும்னு சொல்லி கேட்டதுனால தான், அவங்களுடைய கோரிக்கையினால தான் அன்னைக்கு இரவே நாங்க பிரேத பரிசோதனை செய்தோம்னு சொல்லியிருக்காங்க. சேலத்துல நடந்த ஒரு மாநாட்டிற்காக வந்த 200 மருத்துவர்கள வச்சு தான் நாங்க இந்த பிரேத பரிசோதனை பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. அனுமதி கேட்டு கேட்டு பார்த்து, இப்ப இவங்களே தாவேகா சைட்ல இருந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ, இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வருகிற 17ஆம் தேதி வந்து கரூர் மாவட்டத்துக்கு சென்று, அங்க உயிரிழந்த குடும்பங்கள எல்லாம் பார்த்து, அவங்களுக்கு தலா ரூ. 20,00,000 கொடுக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ, இதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு திருமண மண்டபத்துல வச்சு பாதிக்கப்பட்டவர்கள அங்க வரவழைச்சு, எல்லாருக்குமே தலா ரூ. 20,00,000 நிவாரணம் கொடுக்கிறதாவும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதாவும் நியூஸ் வந்திருக்கு. சரின்னு உடனே ஒருவேளை 17ஆம் தேதி சனிக்கிழமையோன்னு சொல்லிட்டு கேலண்டர ஓப்பன் பண்ணி பார்த்தேன். 17ஆம் தேதி வந்து ஃப்ரைடே. ஸோ இந்த சந்திப்பையாச்சும் அவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி, இனிமே எந்த ஒரு பாதிப்பும் வராதபடிக்கு இத செஞ்சு முடிச்சா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் போன வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எடப்பாடி பழனிசாமி வந்து தாவேகா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. எதுக்காக பழனிசாமி இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் அஃபிஷியலா இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வரல. மேபி இது வந்து எதிர்க்கட்சிகள பயமுறுத்துறதுக்கான சொல்லப்பட்டதாவே பார்க்கலாம். லைக் ஒரு ஃபன்னியா சொன்ன மாதிரியே பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து திருமாவளவன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா வந்து அதிமுக கூட்டணி வைக்க போது அப்படின்றதெல்லாம் சும்மா அவங்க கிளப்பி விடுற வதந்தின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் டிடிவி தினகரன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி வச்சுக்கிட்டு வின் பண்ணிட்டா, ஸோ அதிமுகவோ தாவேகாவோ கூட்டணி வச்சுக்கிட்டா எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழ்நாட்டை ஆளுவாரா? ஸோ அவர் ஆள்றதுக்காகவா விஜய் வந்து கட்சி தொறந்திருக்காரு? அப்படின்ற மாரி பேசியிருக்காரு. அண்ட் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து விஜய் கிட்ட பேசி கூட்டணி அமைச்சுட்டா நம்மள வந்து கழட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வதந்திகளா பரப்பிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம வாவ் பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.